கைஸ் இன்னைக்கு சின்ன மருமகள் எபிசோடில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாமா? இன்னைக்கு வந்து எடுத்தோடனே போஸ் தான் காமிப்பாங்க. போஸ் வந்து அந்த கல்யாண பொண்ணுக்கிட்ட பேசுவா. அவள் சொல்லுவா, ஓகே உங்கள் ரிப்போர்ட்லாம் பார்த்தா எல்லாம் நார்மலாக இருக்குது, லிவர் மட்டும் கொஞ்சம் வீங்கி இருக்குது, நிறைய குடிப்பீங்களோ? சரி பேபி நான் கம்மி பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு கம்மி பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு சொல்லுவா. இங்கே கல்யாணமும் நமக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, இன்னும் 3 டேஸில் கல்யாணம்னு சொல்லிட்டு சொல்லுவா. இதை கிட்ட எல்லாருக்கும் ஒரே ஹாப்பி ஆகிடும். நீ போஸ் சொல்லுவேன், எங்கள் அம்மா பக்கத்தில் தான் இருக்காங்க, அவங்க கிட்ட கொடுக்குற பேசுறியான்னு சொன்னோன்னே, உங்கள் அம்மாவெல்லாம் பக்கத்தில் வச்சு நான் ஃபோன் பேசுவேன், தனியாக செப்பரேட்டாக பேசணுன்னு கூட உனக்கு தெரியாதா சொல்லிட்டு திட்டி விட்டுருவா. அப்புறமேட்டா சரி சரி கொடுங்கன்னு சொல்லிட்டு கொடுத்தோடனே இவங்க வந்து அம்மா ஸ்வீட் பேபின்னொடனே அவள் வந்து அத்தை அது வந்து அவரு என்னை கூப்பிடுறது, நீங்களும் அப்படியே கூப்பிடணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் என்னை காவியனே கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவா. இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். அதுக்கப்புறமாட்டா இவங்களும் வழியே பேசுவாங்க. அவளும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போஸ் கிட்ட கொடுக்குவாமா, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நீங்களே சொல்லிடுங்க நான் ஃபோன் வைக்கிறேன்னு சொல்லிட்டு வச்சுருவாங்க. இங்கே வந்து போஸை கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு வந்து அப்போ வந்து பேசுவாங்க. பேசிட்டு இந்த மாதிரி கல்யாணத்தை வந்து எப்போ வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு பேசுவாங்க. அது மாதிரி கல்யாணம் வந்து எப்போ வச்சுக்கலாம் இல்லை அதை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். எல்லாருக்கும் ஒரே ஹாப்பி ஆகிடும். இங்கே வந்து சித்ரா வந்து மலரை வெறுப்பேற்றுறதுக்கே உன்கிட்ட தான் சொல்லணும், சந்தோஷமான விஷயம், போஸுக்கு கல்யாணம் வந்து ஏற்பாடு ஆயிடுச்சு, எல்லாமே இன்னும் 3 டேஸில் கல்யாணம், இதை உன்கிட்ட தான் ஃபஸ்ட்டு சொல்லணும், என் தம்பியை வேணான்னு போனால நீ என்னைக்கு வேணான்னு சொன்னியோ அன்றைக்கி அவனுக்கு நல்ல காலம் ஆரம்பிச்சிச்சு பார்த்தியான்னு சொன்னோன்னே, இருக்கட்டும், இப்போ இதில் என்ன இருக்குது, இதனால எனக்கு எந்த வருத்தமும் இல்லை, நான் என் லைஃப்பை பார்க்க போகிறேன், நான் என்ன இப்படியே நீ என்ன உன் லைஃப்பை பார்க்க போகிற, காரக்குழம்பு வைக்கிறது சாம்பார் வைக்கிறது இதை தானே பண்ணுவேன், இதெல்லாம் நீங்கள் நினச்சிட்டு இருங்க, நீங்கள் வேணால் மற்றவங்கள பார்த்து பொறாமப்பட்டுக்கிட்டு மற்றவங்கள பற்றியே பேசிட்டு இருங்க, நான் லாயருக்கு படிக்க போகிறேன், நான் 12ஆம் கிளாஸ் படிச்சுட்டு லாயருக்கு படிக்க போகிறேன்னு சொன்னோன்னே, என்ன சொல்கிற நீ, அவள் டாக்டர் நீ லாயரான்னு சொன்னோன்னே தமிழ் வந்துருவா, சூப்பர்க்கா இப்போதான் உங்களை பழையபடி பார்க்குற மாதிரியே இருக்குது, இப்படி தான்க்கா இருக்கணும்னு சொல்லிட்டு இதில் என்ன இருக்குது, நாங்கள் படித்தா உங்களுக்கு என்ன இருக்குது, நாங்கள் எங்களோட சொந்த முயற்சியில் நாங்கள் படிக்கிறோம், நாங்கள் படித்து காட்டுவோம்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. இங்கே இவ வந்து கடுப்பாகி போயிடுவா. இங்கே போஸுக்கு வந்து அவன் லவ் பண்ணுற பொண்ணு வந்து மறுபடியும் வந்து கல்யாண பொண்ணு வந்து மறுபடியும் ஃபோன் பண்ணி பேசுவான். இவன் வந்து ஸ்வீட் பேபின்னு சொல்லிட்டு இப்போ தான் நினச்சேன்னு சொல்லிட்டு, நினைக்கிறீங்க ஆனால் ஃபோனே பண்ணலையே, நான் ஃபோன் பண்ணோடனே சொல்கிறீங்களான்னு சொல்லிட்டு இது பண்ணுவான். இல்லை பேபி அப்படிலாம் இல்லை பேபி சொல்லிட்டு சமாளிச்சிருவான். இங்கே வந்து சேது வந்து நடந்து வந்து இருக்கும்போது பார்ப்பான், தமிழ் வந்து நடந்து போய் நிற்பா. இங்கே வந்து ஒரு லேண்ட் வந்து பார்த்து பேசுவோம், தெரிஞ்சவங்க கிட்ட பேசுவான். அப்போ வந்து என்னப்பா உன் சம்சாரம் நடந்து போகுதுன்னு சொன்னோடனே, நீங்கள் 2 பேரும் டைவர்ஸ் கேஸை வாபஸ் வாங்கிட்டீங்களான்னு, இல்லையே அப்படியெல்லாம் இது இல்லையே, எப்படியும் நீங்கள் உங்களுக்கு டைவர்ஸ் ஆக போகிறது இல்லைன்னு சொல்லுவாங்க. அது எப்படி நீங்கள் சொல்கிறீங்க, அதெல்லாம் நான் டைவர்ஸ் கொடுத்துருவேன், நீங்கள் 2 பேர் தான் ஒருத்தவங்கள விட்டே கொடுக்க மாட்டீங்களாமே, 2 பேரும் ஒரே வீட்டில் தானே இருக்கீங்கன்னு சொன்னேன். அதெல்லாம் கிடையாது, நான் டைவர்ஸ் வந்து கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு சொல்லுவான். சொல்லிட்டு இங்கே வந்து அவகிட்ட கேட்பான், இங்கே நடந்து போய் நிற்கிற நீன்னு சொல்லிட்டு, பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டேன், அதான் 2 கிலோமீட்டர் பைபாஸ் நடந்து போயிட்டுனா அங்கே போய் பஸ்ஸு பிடிச்சிருவேன்னு சொல்லிட்டு சொன்னான். இப்போ பஸ்ஸு பிடிச்சின்னா நீ கரெக்டாக போயிடுவியான்னு சொல்லிட்டு, பஸ்ஸு பிடிக்கலன்னா 1/2 மணி நேரம் லேட்டாக போகிறது, அட்லீஸ்ட் ஒரு 1/4 மணி நேரம் லேட்டாக போவோம்ல, எப்படியோ போயிடுவேலான்னு சொல்லிட்டு சொல்லுவான். சரி வா நான் பைக்கில் கூட்டின்னு போகிறேன்னொன்னே, நீங்கள் என்னை கூட்டின்னு போகிறீங்க, எனக்கு அந்த சைடு ஒரு வேலை இருக்குது, அப்படியே ஒன்று விட்டுடலான்னு பார்த்தேன்னு சொல்லிட்டு சொல்லுவான். அவள் ஃபஸ்ட்டு வரமாட்டேன்னு சொல்லுவாள். வா நான் அங்கே அவ்வளோ தூரத்துக்கு போகிறேன், என் ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு காது குத்துறாங்க அதனால போகிறேன்னு சொல்லிட்டு சொல்லுவாள். ஓ என்ன தாய் மாமா சீர் செய்ய போகிறீங்களான்னு, ஆமாம் உனக்கு எதுக்கு, நீ எதுக்கு இவ்வளோ கொஸ்டின் கேட்குற, வா வந்து வண்டியில் ஏறுன்னு சொல்லிட்டு ஏறுவான். அப்புறம் ஒரு நிமிஷம், வாஷிங் மிஷினு ஃப்ரிட்ஜு இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி காசு கொடுக்குறியோ அதே மாதிரி இதுக்கும் காசு கொடுக்கணும், 300 ரூபா கொடுக்க சொல்லுவேன். 300 ரூபாவா, பஸ்ஸில் 30 ரூபா தான் நீ சொன்னி, அது பஸ்ஸில் இது சொகுசாக கூட்டின்னு போகிறான்ல 300 ரூபா கொடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்லுவான். சரி சரின்னு சொல்லிட்டு ஏறிடுவா. சரி இந்த பாட்டு கேட்டுனே வான்னு சொல்லிட்டு ஹெட்செட்டும் ப்ளூடூத்தும் கொடுப்பான். அவளும் வந்து பாட்டு கேட்டுனே அப்படியே ஜாலியாக 2 பேரும் ஒன்றா போவாங்க. இதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.